இப்போ இஸ்ரேலுக்கு வந்து ஈரான் கிட்ட இருந்து என்ன வேணும், எதுக்கு இந்த வார் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு, அதுவும் தொடர்ந்து 7 நாளா நடக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஈரான்ல அணுசக்தி ரெடி பண்ற அந்த ஃபேக்டரி இருக்குல்ல, அதுதாங்க மெயின் பிரச்சனையே. இப்போ வந்து நம்ம ஈரான்ல வந்து ஒரு அணுசக்தி ஆயுதம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. இப்போ சொல்ல போனோம்னா இந்தியா இருக்கட்டும், நம்மளோட அமெரிக்காவா இருக்கட்டும், அப்புறம் யூரோப்பு, ஏன் இஸ்ரேலு, அவங்கள்ட்ட எல்லார்ட்டையுமே நியூக்ளியர் பாம்புன்றது இருக்கு. ஈரான்ட்ட நியூக்ளியர் பாம்பே கிடையாது. அவங்கள்ட்ட அந்த சோர்ஸே கிடையாதுன்னு சொல்லலாம். ஒருவேளை அவங்கள்ட்ட நியூக்ளியர் பாம்பு இருந்துச்சு அப்படின்னா இஸ்ரேல அசால்ட்டா அவங்க போட்டு தள்ளிடுவாங்க. இதுதான் அவங்களுக்கான பயமே. உங்ககிட்ட நியூக்ளியர் பாம்பு வந்துருச்சு அப்படின்னா நீ என்ன தூக்கி போட்டு மிதிச்சிருவேன், கண்டிப்பா அதை நான் உங்கள்கிட்ட வரவிட மாட்டேன். அதனாலேயே ஈரான்ல இருக்கிற அந்த நியூக்ளியர் ரெடி பண்ற ஃபேக்டரி அழிக்கணுங்கிறதுக்காகவே ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படின்றத ஒரு இசையில் வந்து இந்த டீமை ரெடி பண்ணி கண்டிப்பா இவங்க முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியால போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாமே பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம்னா நிறைய ஆர்மி ஆபீசர்ஸோட கேம்பை இவங்க ஃபுல்லாவே டெஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஈரான்ல இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டேமேஜ் ஆனாலுமே அங்க வந்து முபாவி தளபதி அப்படின்றவரும் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்கிற ஆர்மி ஆபீசர்ல இருக்கிற இஸ்லாமிய புரட்சிக்கார காவல் அப்படின்ற ஒரு டீமோட ஹெட்டும் அங்க இருக்கிற நிறைய ஆர்மி ஆபீசர், அதாச்சும் ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாம்பு பிளாஸ்ட்ல நிறைய பேர் இறந்திருக்காங்க. அது வந்து கொலையா தானே சொல்ல முடியும். அப்படி கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. எங்க சைடு வந்து இழப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு ஈரான் ஒரு இதுல சொல்றாங்க.